Students, நம்ம இப்போ வந்து chapter 1 physics class 11 physicsல chapter 1 which is called motion along a straight line, also called a one dimensional motion in short. அதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இது வந்து டீட்டெயில்டாக we will go through it. என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் will come and எப்படி சால்வ் பண்ணுறது எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிளாஸில் டீல் பண்ணுறது வந்து நீட் லெவல், தட் இஸ் ஃபண்டமெண்டல் லெவல். அஃப்கோர்ஸ் இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த 3 எக்ஸாம்ஸ், நீட் லெவல், JEE Main as well as JEE Advanced ஸ்டூடெண்ட்ஸ். அவள் வந்து இதை வந்து படிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு நான் சூட்டபுளாக கற்றுக் கொடுப்பேன். ஒன்லி திங் இஸ் இப்போ இனிஷியலாக நான் நீட் லெவலுக்கு நான் இப்போ எய்ம் பண்ணுறோம். அண்டு இதில் நடுவில் வந்து JEE மெயின் டைப் ஆஃப் லிட்டில் பிட் மோர் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் லெவலுக்கும் நான் டீச் பண்ணுவேன். அது எக்ஸ்ட்ரா மாடியூல் வந்து அடிஷ்னல் மெட்டீரியலாக நான் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஸோ then therefore that is the kind of procedure. சரி, இதை முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த இதில் மோஷன் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டரில் 3 கைண்ட் ஆஃப் டாபிக் 3 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வரும். என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சிச்சுவேஷன்ஸ், அப்படின்னா நோ ஆக்சலரேஷன்ஸ். இதில் வந்து எப்படி வரும்னா, இதில் வந்து டிப்பிக்கலாக மோஸ்ட்லி வந்து டு ஃபைண்ட் அவுட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா உங்களுக்கு தெரியும், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். இது வந்து 2 விதமான டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், 2 விதமான கேசஸ் வரும் இதில். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்ட்டிகல் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் A to B அலாங் ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கோ, இதுதான் டோட்டல் ஜேர்னி. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் டைமில் ஒரு வெலாசிட்டி V1 அண்ட் செகண்ட் ஹாஃப் டைம் ஒரு வெலாசிட்டி V2 அப்படின்னா தென் ஹவு டு டேக் த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படி சொல்லி நம்ம டைப் ஆஃப் கொஸ்டின். இதே வந்து டிப்பிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு 1/3 டிஸ்டன்ஸ், நான் இப்போ ஹாஃப் சொன்னது எக்ஸாம்பிள் தான். இட் குட் பி 1/3 டைமுக்கு V1 வெலாசிட்டி, நெக்ஸ்ட்டு 1/3 V2, தேர்ட் 1/3 V3 அப்படியும் வரலாம். ஓகே, என்ன நம்புறோம். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இட் குட் பி லைக் திஸ் ஆல்சோ. ஃபஸ்ட்டு 1/3 டைமில் V1 வெலாசிட்டியில் போகிறது, அப்புறம் வந்து பேலன்ஸை வந்து V2 போகிறது, அது மாதிரி கூட இருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் இஸ் பாசிபிள். தென் as I said now, இப்போ என்ன ஆகும்னா இது வந்து டைம் பிரேக்கப் வர டிஸ்டன்ஸ் பிரேக்கப் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் டிஸ்டன்ஸுக்கு ஒரு வெலாசிட்டி V1, அப்புறம் பேலன்ஸ் ஹாஃப் டிஸ்டன்ஸுக்கு அனதர் வெலாசிட்டி V2, வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் யூஸ்வலாக இது டெஃபினட்டாக வரும். இது பிகாஸ் எஸ்பெஷலி நீட் நாட் ஒன்லி நீட் லெவல், JEE மெயின் லெவல் கேட்குறாங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் 2 கைண்ட் ஆஃப் கேசஸ். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும். இதே ரிலேட்டிவ் வெலாசிட்டி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். இது எப்படி வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்விம்மிங், இப்போ ரிவர் வந்து இப்போ போகிறது, அதில் வந்து டவுன் ஸ்ட்ரீமாக போச்சுன்னா தென் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாக ஃபாஸ்டராக சீக்கிரம் கவர் பண்ணலாம். தட் இஸ் டைம் டேக்கன் டு ட்ராவல் டவுன் ஸ்ட்ரீம் வில் பி ஷார்ட்டர், அதே அப் ஸ்ட்ரீம் வில் பி லாங்கர். அதனால் இந்த மாதிரி கேஸில் வாட் இஸ் டைம் டேக்கன் மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லைனா இதுலேயும் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது கேட்கலாம். அதெல்லாம் வந்து ஸ்விம்மிங் இன் ரிவர் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம், அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின். இல்லைனா எஸ்கலேட்டர் ப்ராப்ளம் யூ வுட் கம் அக்ராஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இது எஸ்கலேட்டரில் வந்து ஒரு பையன் எஸ்கலேட்டர் நின்றுருக்கும்போது ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு டைம் T1 போய் சேர்றான். இல்லைனா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நின்றுருக்கான், எஸ்கலேட்டர் மூவ் பண்ணி அவனை வந்து மேலே இழுத்துன்னு போகிறது, டைம் T2 ஆகுது. இப்போ அவன் வந்து அவனும் ஏறி எஸ்கலேட்டர் மூவ் ஆச்சுன்னா என்ன டைம். இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூ வுட் கம் அக்ராஸ். ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு நான் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. சால்வ் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தென் நான் வந்து குயிக்கஸ்ட் வே ஹவு டு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் பி டீச்சிங் யூ, ரைட். நெக்ஸ்ட்டு தென் பஸ் கார் ஓவர்டேக்கிங். பஸ்ஸு நிற்குது, கார் பின்னாடி ஒரு கேப்பில் இருக்குது, and the bus is moving with a velocity, let us say 40 meters per second, where a car is following with a 50 meters per second. So what is the time taken to overtake? இல்லைனா என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண அப்புறம் ஓவர்டேக் நடக்கும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின், ஓவர்டேக்கிங், such kind of thing. Therefore now so far what you have covered is uniform velocity, no acceleration. Next type what we will come across is யூஸ்வலாக நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ such kind of problem. தென் இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியும். நமக்கு this we have to solve by using equations of motion. என்னென்ன equations of motion? Popular equation, there are 3 equations: v equal to u plus at, s equal to ut plus half at squared, v squared equal to u squared plus 2as. இதெல்லாம் யூஸ் பண்ணி how to solve the problem சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது தவிர we also know about the distance travel in the nth second formula அது ஒன்று இருக்குது. அது தவிர there is one more additional formula which will be very effective. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ண முடியும் செவரல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். சரி, அது தவிர இப்போ வந்து நம்ம இதில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ப்ராப்ளத்துலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும். என்ன இருக்குன்னா ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிகல் வந்து முதல்ல வந்து ஆக்சலரேஷன் 2 மீட்டர் per second ஸ்கொயர்டில் இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு இது ட்ராவல் பண்ணுறது. ஆஃப்டர் 20 seconds ட்ராவலிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃபார் another about some 40 seconds. அப்புறம் வந்து தென் ரிட்டார்டேஷன். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன ஆகுதுன்னா
different values of acceleration வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆக்சலரேஷன் 2, செகண்ட் பார்ட்டில் ஆக்சலரேஷன் கூட 0, தேர்ட் பார்ட்டில் ஆக்சலரேஷன் கூட -3 அப்படி இருந்ததுன்னா இந்த how to split this particular composite problem into several stages. இப்போது நம்மளுடைய மெத்தட் எப்படி இருக்கும்னா ஒரு வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் வில் ஃபார்ம் ஒரு ஸ்டேஜ். அப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் வந்ததுன்னா அது செகண்ட் ஸ்டேஜாக வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எண்டில் இருக்கிற வெலாசிட்டி வில் பி த இனிஷியல் வெலாசிட்டி ஃபார் த செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதில் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் மல்டி ஸ்டேஜ் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். தென் அப்கோர்ஸ் வி ஹேவ் த மேஜர் கிளாஸ் ஆஃப் ப்ராப்ளம் இந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். என்ன கிராஃப்னா V vs T கிராஃப், X vs T கிராஃப் கொடுத்துட்டு ஆர் ஈவன் A vs T கிராஃப் இப்படிலாம் இருந்ததுன்னா எப்படி அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் மென் பை கிராஃப்னா என்ன ஆகும்னா அதில் 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் வில் கிவ் யூ சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வாஸ் டைம் கிராஃபோட ஸ்லோப் வில் கிவ் யூ வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் வில் கிவ் யூ ஆக்சலரேஷன். அதே மாதிரி இப்போ வந்து ஏரியாஸ் வரும். த ஏரியா அண்டர் த கிராஃப் வெலாசிட்டி வாஸ் டைம் கிராஃபோட ஏரியா வில் கிவ் யூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி ஆக்சலரேஷன் வாஸ் டைம் கிராஃபோட ஏரியா அண்டர் த கிராஃப் is going to give you change in velocity. So வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் திஸ் திங்ஸ் சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப்ஸ் V vs T கிராஃபோட ஸ்லோப்பு அது மாதிரி வந்து தட் இஸ் X vs T கிராஃபோட ஸ்லோப் வில் கிவ் யூ V. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அப்ரோச்செலாம் இருக்குது. ஸோ அதான் கிராஃப் பேஸ்டு கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கம். I'll explain to you how to solve such kind of questions. அதே மாதிரி ஏரியாஸ் ஆல்சோ. Next then we have a whole class of classes in this particular topic about acceleration, constant acceleration situationல motion under gravity also will come. ஏன் அப்படின்னா இதில் வந்து என்ன ஆகும்னா இதில் டெஃபரெண்ட் அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா கிராவிட்டியில் தென் G வேல்யூ ஆக்சலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 10. இதை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எப்படி பண்ண போகிறோம்னா இதில் வந்து சேம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம வந்து we can usefully convert into using A equal to G போட்டான்னா we can develop some quick formulas for easy solving a problem. அது உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுப்பேன். அதை தவிர இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைன் கன்வென்ஷன் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோனை வந்து மேல் நோக்கி நீ இப்போ வெர்டிகலாக இப்போ அப்போடுக்கு நீ இப்போ இஃப் யூ ஆர் த்ரோயிங் வித் சம் வெலாசிட்டி அப்படின்னா தென் U ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூ போட போகிறோம். ஏன்னா சைன் கன்வென்ஷன் இம்பார்ட்டன்ட்டு. நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன எடுத்துப்போம் அப்வர்ட் இஸ் பாசிட்டிவ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஆக்சலேஷன் வில் பி நெகட்டிவ் தான். பிகாஸ் G இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட். அதனால் என்ன போட போகிறோம் நம்ம ஆக்சலேஷன் கூட -10 போட போகிறோம். ஆனால் சைன் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இல்லைனா தப்பு நடக்க நேரிடும். Then the second then the third type of this tip what I want to give you is which will be reversing the mob. For example இங்கே கீழே மேலே தூக்கி போட்டான்னா அதுக்கு பதிலாக மேலேருந்து ஃப்ரீ ஃபால் மாதிரி இதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ தட் அப்படியே உல்ட்டா பண்ணிட்டானா ப்ராப்ளத்தை உல்ட்டா பண்ணானா உனக்கு சால்விங் வில் பி ஈஸியர். அந்த மாதிரி டைப் ஆஃப் டிப்ஸ்லாம் நான் உனக்கு இதில் கற்றுக் கொடுப்பேன். இது அது ஓகே. தேர்ஃபோர் தென் இதை தவிர there are some well known results. இதெல்லாம் வந்து நமக்கு குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கே தெரியும், உனக்கு ஏற்கனவே யோட கம் அக்ராஸ் பார்ட்டிகல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் தட் இஸ் ஃப்ரம் ஃப்ரீ ஃபால் அண்டர் கிராவிட்டி அப்படின்னா தென் த டிஸ்டன்ஸஸ் இட் கவர்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். தட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு T செகண்ட்ஸில் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ண S1 S2, செகண்ட் T செகண்ட்ஸில் S2, தேர்டில் S3. Now that is going to form this arithmetic progression 1:3:5. இது வந்து well known result. இதை நம்ம யூஸ் பண்ணி we can solve several kind of questions quite fast and quite easily. அது உனக்கு நான் இப்போ கற்றுக் கொடுப்பேன். அது தவிர then there are other kind of things about now free fall situationல equal distances taking how much time அப்படி சொல்லி அந்த ரேஷியோ T1 is T2 T3 is first H distance, second H distance, third H distance என்ன டைம் வந்து டைம் டேக்கிங் அதனுடைய ரேஷியோ தட் ஐ வில் பி டீச்சிங் யூ. இதாச்சா. அப்புறம் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் எஸ்பெஷலி கிராவிட்டியில் ட்ரீட் பண்ணும்போது 2 பார்ட்டிகளோட மோஷன் ட்ரீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோனை மேலே நோக்கி தூக்கி போடுறேன், அதே சமயத்தில் ஹைட் ஆஃப் த பில்டிங்லேருந்து டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து இன்னொரு ஸ்டோனை கீழ் நோக்கி தூக்கி போடுறேன். 2 மீட்டர் கொலைட் ஆகுது, என்ன டிஸ்டன்ஸ் என்ன டைத்தில் கொலைட் ஆகும். இது மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி டெஃபினட்டாக வில் பி ஐ வில் பி ஆல்வேஸ் டீச்சிங் யூ ஒன்லி ஒன் திங். whenever there are 2 particles motion involved இருக்கும்போது relative velocity is the best fastest approach. அதை நான் டீச் பண்ணுவேன். இதில் கிராவிட்டி சிச்சுவேஷன் இது மாதிரி 2 பார்ட்டிகல் மோஷனாக இருக்கும்போது இட் இஸ் ஈவன் மோர் அட்வான்டேஜ். என்ன வரும் அப்படின்னா ஆக்சலரேஷன் கேன்சல் ஆகும், ரிலேட்டிவ் ஆக்சல் கேன்சல் ஆகும். பிகாஸ் ரெண்டுத்துக்கும் வந்து ஆக்சலரேஷன் வில் பி சேம் விச் G கூட -10. ஆனால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒன்று ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் will now become 0. அப்படின்னா என்ன ஆகும்னா ப்ராப்ளம் வில் பி ஸ்ட்ரைட் அவே கன்வெர்ட்டிங் இட் செல்ஃப் இன்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் சால்வ் பண்ணுறது. இந்த மாதிரி டெக்னிக்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். ஓகே, தட் இஸ் அபவுட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன்.
solving. அடுத்தாப்போல் then of course then the final thing type 3 because so far நம்ம என்ன பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டைப் 1 வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி பார்த்தோம், செகண்ட் என்ன பார்த்தோம் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம டைப் 3 வந்து வேரியிங் ஆக்சலரேஷன் ப்ராப்ளத்தை நம்ம டீல் பண்ணோம். இது வந்து கால்குலஸ் மெத்தட். என்ன கால்குலேட் டேக்கிங் டெரிவேட்டிவ்ஸ். we know that velocity is ds by dt. ஸோ வந்து சப்போஸிங் now s is a function of time சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி கியூ ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ப்ளஸ் டி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா then சிம்பிளாக டிஃபரன்ஷியேட் பண்ணி ds by dt போட்டால் we get velocity. ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ்லாம் will now come under the varying acceleration problem. ஸோ இதெல்லாம் ஒன்று. இதில் வந்து இன்டகிரேஷன் பண்ணான்னா we get the அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேட்டிங் v dt இன்டகிரல் போட்டால் you get the displacement. Similarly a dt இன்டகிரல் போட்டால் we get the change in velocity delta v. இதெல்லாம் நம்ம வந்து will be involved in this. Also average acceleration. If the acceleration is changing, varying with time, then there may be questions about how to find the average acceleration. இதெல்லாம் நான் உனக்கு நான் இப்போ கற்றுக் கொடுப்பேன். Therefore now this is now the summary. As I said, first நான் வந்து I'll give you an overview about what are the kinds of problems which you come across, what are the concepts on which you will be tested, what are the topics under which now the problem will come in this chapter, one-dimensional motion or also called as motion along a straight line. இப்போ இதை overview summary நான் இப்போ கொடுத்துட்டேன். So that what kind of a teaching is what are the topics which will be covered in the further class அப்படி சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம we are getting into the actual class of I'll be teaching you all the concepts as well as the steps and the methods how to solve the problem one by one. Okay.